எல்லாருக்கும் வணக்கம். ஹெமிங்வே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறிமுகம். அவர் ஒரு 20ஆம் நூற்றாண்டோட ஒரு இம்பார்ட்டண்ட் அமெரிக்கன் ரைட்டர். 1899 பிறந்திருக்காரு. 1961 இறந்திருக்காரு. 1954 அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஓல்ட் மேன் அண்ட் த சீஸ்ன்ற ஒரு நாவலுக்காக, ரொம்ப புகழ் பெற்ற புக்கு. அதுக்காக அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஒரு வெவ்வேறு வேலை பார்த்துருக்காரு. ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்காரு, வார் கரஸ்பாண்டண்ட்டாக இருந்திருக்காரு, ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்திருக்காரு. அந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி வெவ்வேறு நாடுகளுக்கும் போயிருந்திருக்காரு. யூரோப்பில் நிறையா, ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், பாரிஸில் நிறைய நாள் வாழ்ந்திருக்காரு. அப்புறம் கியூபாவில் இருந்திருக்காரு, அப்புறம் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்திருக்காரு. அதனாலேயே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வேஸ்ட். ஸோ அவரோட கதைகள்லையும் அதே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியுது, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தெரியுது. இதெல்லாமும் இவ்வளோ எழுதிட்டு அப்புறம் இன்னமும் எழுதுறன்னு இதை தவிக்கிற மாதிரி தான் எல்லாம் சில கதைகள்லாம் இருக்குது. ஸோ இதுதான் அவரோட சின்ன இது. ஒரு சின்ன இது மட்டும், அவர் ஆக்சுவலாக 1961 சூசைட் பண்ணிக்கிட்டார். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் திங். ஓகே, இது ஒரு பயோகிராஃபி. ஸோ இதுக்கு மேலே அதை பற்றி வேணால் நினைக்கிறேன். ஸோ எப்படி அவர் படிக்கலாம் அப்படின்னு எனக்கு என்னென்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எப்படி படிக்கலான்னு தெரிஞ்சதுன்னா அவரோட ஸ்டோரி வந்து இன்னும் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். மொதல் விஷயம் வந்து அவரே சொன்ன மாதிரி ஐஸ்பர்க் தியரி. ஓகே, அவர் சொல்லாமல் விட்டது தான் ரொம்ப அதிகம். ஸோ 8ல் 7 பங்கு வந்து அவர் சொல்லலை அப்படின்றது தான் அவரே சொல்கிறாரு. ஸோ அப்போ அவர் படிக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி என்ன கேட்கணும்னா, ஹெமிங்வே நம்மக்கிட்ட என்ன சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். அப்புறம் அவரோட எழுதுகிற ஸ்டைல் வந்து ரொம்ப எளிமையான வாக்கியங்கள், கான்வர்சேஷன்ஸ் நிறைய இருக்குது, எளிமையான வார்த்தைகள் நிறைய இருக்குது. அவர் ஒரு எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல. அவரோட ரைட்டிங் ஸ்டைலே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் அதோட பேசு பொருள் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இறுக்கமானதாக இருக்குது, சம்டைம்ஸ் இன்டென்ஸானதாக இருக்குது. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன், இந்த ஐரணி எனக்கு தெரியுது. ரொம்ப சிம்பிளான ரைட்டிங் ஸ்டைல், பட் ஆனால் பேசு பொருள் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து அவரோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ்லாம் வந்து எதை பற்றி இருக்குன்னா, லோன்லினஸ் பற்றி இருக்குது, தனிமையை பற்றி நிறைய இருக்குது, டெத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காரு, வார், அவருக்கு நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, வாரை பற்றி எழுதியிருக்காரு, கரேஜ் பற்றி நிறையா எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் அவரோட டிஃப்ரெண்ட் தீம்ஸ், அவரோட ஸ்டோரியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் தீம்ஸு. பட் தொகுத்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னு நினைக்கிறேன்னா, ஸோ வெவ்வேறு மனிதர்களை வந்து ஒரு இறுக்கமான இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை பொருத்தி அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் தொகுத்து பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ளீன் வெல் லைட் பிளேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன், ஒரு யங்கர் வெயிட்டர், ஓல்டர் வெயிட்டர், ஓல்ட் மேன், எல்லாருமே வந்து அந்த லோன்லினஸை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்புறம் இந்த கில்லர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு டென்ஸான சுச்சுவேஷன், ஒரு டெத், அந்த டென்ஸான சுச்சுவேஷனை எப்படி டிஃப்ரெண்ட் பீப்புள் பார்க்குறாங்க, அந்த குக்கை வந்து எப்படி பார்க்குறான்னு சொல்கிறாங்க. அந்த ஓலே ஆண்டர்சன் வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாரு. ஸோ அப்படி நம்ம யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் வெவ்வேறு மனிதர்கள், வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்க மனிதர்கள் எப்படி அதை பார்க்குறாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு அது சொல்கிறாரு அப்படின்னு தெரியுது. ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோட் ஹீரோ அப்படின்னு ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறாங்க. கோட் ஹீரோ அப்படின்னா என்னென்னா, எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான, ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனை எப்படி கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றவங்க கோட் ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட கதை மாந்தர்கள், இவரோட ஹீரோஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறதா தெரியுது. கோட் ஹீரோன்றது வின் பண்ணுறதில்ல, இவரோட ஹீரோக்கள் பல பிளேஸில் வின்னே பண்ணுறதில்ல இல்லையா. ஸோ தி சஃபர், அந்த லோன்லினஸ் எல்லாமே சஃபர் ஆகுறாங்க. பட் அதை எப்படி டிக்னிட்டியோடு ஹேண்டில் பண்ணுறாங்க, இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இது அதுக்கு அடுத்து வந்து ரீரீடிங், மறுவாசிப்பு வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் இவரை புரிஞ்சுக்கிறதுக்கு. வாட்டி படிக்கும்போது ஒரு மாதிரியாகவும், முடிச்சுட்டு எண்டிங்கை தெரிஞ்ச உடனே பிகினிங்கை படிச்சுக்கினா வேறு மாதிரியாகவும் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. உதாரணமாக இந்த ஸ்னோஸ் ஆஃப் கிளிமஞ்சரோவில் வந்து த ஃபர்ஸ்ட் லைன், இட்ஸ் அ மார்வலஸ் திங் ஹவு பெயின்லெஸ் இட் இஸ் அப்படின்றது வந்து நான் வாட்டி படிக்கும்போது ஓகே, ஒரு சின்ன சிம்பிளான வாக்கியமாக இருக்குது. கதை ஃபுல்லாக முடித்த உடனே அதை படிக்கும்போது எனக்கு வேறு ஒரு அர்த்தத்தை தந்தது. ஸோ ரீரீடிங் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சில ஆப்ஜெக்டோ சில திங்ஸோ வந்து அடிக்கடி வரும். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டோம்னா படிக்கிறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ க்ளீன் வெல் லைட் பிளேஸில் வந்து இந்த ஷேட்ஸ் ஆஃப் லீஃப்ன்றது வந்து 3 இடத்துல வரும். 3 இடத்துல வரும். அப்புறம் ஸ்னோஸ் ஆஃப் கிளிமஞ்சரோவில் ஹைனா வல்ச்சர்ஸ் வந்து நிறைய இடத்துல வரும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் வந்து நிறைய இடத்துல வரும். அதையும் நம்ம நோட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் குறிச்சிக்கிட்டே வந்து திருப்பி படிக்கும்போது இன்னொரு மீனிங் கொடுக்கும். இன்னொன்று வந்து அப்புறம் நம்ம சேட் குரூப்லேயே 2 டிஸ்கஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து அந்த மாஸ்குலைன், அப்புறம் அந்த செல்ஃப் ரிலையன்ஸ், இந்த 2த்தை வந்து அவரை இது பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, மாஸ்குலைன் கேரக்டர்ஸ் இருக்க தான் செய்யுதுன்னு நினைக்கிறேன். நானும் படித்த ஒரு கிரிட்டிக்ஸ்லாம் சொல்கிற வரை இருக்க தான் செய்யுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னொன்று என்னென்னா, அதை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியோ அதை முன்னிறுத்துகிற மாதிரியோ எனக்கு தெரியல. ஏன்னா அவரோட ஹீரோஸ் எல்லாமே சஃபர் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதை எக்ஸாமைன் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர் ஆராய்ஞ்சு ஸோ இதுதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அவர் எதையும் முன்வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது ஒன்று. அப்புறம் அந்த செல்ஃப் ரிலையன்ஸ், ஆமாம். ஸோ அது வந்து அந்த அந்த செல்ஃப் ரிலையன்ஸ் பற்றியும் அவருக்கு பெரிய ஈடுபாடு இருக்க மாதிரி தான் தெரியுது. அதே சமயத்தில் அதையும் அதே மாதிரி முன்வைக்கிற மாதிரி தெரியல. அந்த செல்ஃப் ரிலையன்ஸால் வர ஐசோலேஷன், தனிமையை பற்றியும் நிறைய பேசுகிற மாதிரி தான் எனக்கு இது தெரியுது. ஸோ யா ஸோ மொத்தத்தில் என்னென்னா, ஸோ திருப்பி அதை இது சொன்ன மாதிரி வெவ்வேறு மனிதர்களை வந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் வச்சு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது தான் அவரோட இதுவாக இருக்குது. ஒரு படிக்கும்போது ஒரு கேள்வி கேட்கலாம். இதே கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். ஓகே, இந்த ஹெமிங்வே வந்து இந்த மனிதர்களை எந்த சுச்சுவேஷனில் வச்சுருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்டோரியை பெட்டராக புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.